அதாவது எந்த மனிதனும் ஒரே நதியில் 2 முறை அடியெடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு புதிய மனிதன், இது ஒரு புதிய நதி அப்படின்றாங்க ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. அவர் அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நதியில தண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம ஒரு தடவை அந்த தண்ணிக்குள்ள காலை வைக்கிறோம். காலை வச்சுட்டு திரும்பி வெளியே எடுத்துட்டு திரும்பி நாம அந்த தண்ணிக்குள்ள காலை வச்சோம்னா அதே தண்ணீர் கிடையாது. நதி என்னமோ ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்ம முதல்ல வச்ச காலை எங்க வச்சிருக்கோமோ அதே தண்ணி 2வது தடவை கிடையாது. அதுக்குள்ள அந்த தண்ணி ஓடி போயிடுச்சு. ஒரே நேரத்துல, அதாவது நம்ம காலை எடுத்து வைக்கும் போது முதல் முறை ஒரு தண்ணியில வைக்கிறோம், 2வது முறை புது தண்ணியில தான் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த புது தண்ணி வரும்போது அது ஒரு புதிய நதியாகவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய உண்மையான சுயம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஏன்னா நம்ம உடம்புலயே பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறது. நமது மனமும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதான் நம்மளை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காந்த ஒரு ஆற்றல் நமக்கு சுத்தி இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள எப்படி நமது மனம் நொடிக்கு நொடி மாறுகிறதோ அந்த மாதிரி அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலோட ஒரு இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு உருவமும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமது உடம்பில் எடுத்துக்கொண்டால் நமக்கு பல வகை மாற்றங்கள் இருக்கு. ஒரு நாளை ஒரு நிமிடத்துக்கு அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு எத்தனையோ ஆயிரம் செல்கள் நமக்குள்ள இறந்து போகிறது. அதே நேரத்துல அதே 1000 செல்கள் மீண்டும் நமது உடலில் உற்பத்தி ஆகிறது. இப்ப நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமுமே ஒவ்வொரு திசுக்களுமே இவ்வளவு நாளைக்கு நமது வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த இது மாறுறது, அப்புறம் லிவர் மாறுகிறது, இப்படி ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்கும் போது ஒரு சில வருடங்களுக்கு கழித்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலுமே ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய செல்கள் திரும்பி திரும்பி புதியதாக வருது, பழசு போது புதியது வருது, இப்படி வரனால அதனால நாமளே மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால நாமளும் ஒரே தருணத்தில் நம்ம உடல் அளவிலும் மனமளவிலும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கோம். அதனால எப்படி இந்த நதியில நம்ம ஒரே அதாவது அந்த தண்ணியிலேயே நம்ம திரும்பி கால் எடுத்து வைக்க முடியாதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால நாமளும் மாறிட்டு இருக்கோம், நம்ம உடலும் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தத்துவ ஞானி சொல்கிறார். அதாவது தியானம் ஆன்மீக அறிவியல் மனநிலையை வளர்க்கிறது. அதாவது ஒரு நிபந்தனையற்ற நட்பை இது நமக்கு கொடுக்குது. அதனால வாழ்க்கையை நம்ம புதுசா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம முதல்லயே பார்த்தோம். அதாவது என்ன சொல்றது, நம்ம பிசிக்கல் கோஷன், இன்டெலிஜென்ட் கோஷன், மென்டல் கோஷன் இதெல்லாமே நமக்கு அதிகரிக்கும் போது இந்த ஆன்மீக ஒரு இந்த கோஷன்ட்டும் நமக்கு அதிகமாகிறது. இந்த மெயினா நமக்கு இந்த ஆன்மீக நுண்ணறிவுல என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோரும் எனக்குள் இருக்கிறார்கள், என்னுள்ளே எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, என் யதார்த்தம் என்னால் தான் உருவாக்க முடியும், எங்கும் மிகுதி இருக்கிறது, அதாவது உயர் புத்திசாலித்தனம் எனக்கு உதவுகிறது. இப்போ எல்லையற்ற ஆற்றல் நமக்குள்ளே இருக்கு. ஏன்னா நமக்குள்ள 99.99% நாம ஆற்றலாகத்தான் நம்ம இருக்கிறோம். கம்ப்ளீட் ஆற்றலாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதனால நமக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஆற்றல் இல்லைன்னா தான் அதெல்லாம் செலவழிஞ்சு போயிடுமோ, நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியாமல் ஒரு ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. அந்த நாம தினம் தியானம் பண்ணும்போது அந்த ஒரு ஆற்றல் புலத்தோடு நாம இணைகிறோம். அப்படி இணையும் போது நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, நாம நமக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம என்ன பண்றோம், நாம் குறைந்த பொருள் அதிக ஆற்றல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம பார்த்த மாதிரி 0.0001% தான் நம்மளுடைய பருப்பொருள், மீதி எல்லாமே ஆற்றல் அப்படிங்கறத நம்ம உணர்கிறோம். அப்படி உணரும் போது நமக்குள்ள என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டோம்னா,
நாம வந்து எல்லாருடைய ஆற்றலுமே ஒன்றாக ஆகிறது நம்ம இந்த குவாண்டல் ஆற்றல் புலத்துக்கு போகும்போது. அதாவது நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்ம எல்லோருமே ஒன்றாக நமக்குள்ள இணைகிறோம். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாருமே நம்முடைய ஆற்றல் இணையும் போது நமக்குள்ளே எந்த வேறுபாடுமே இருக்குல்ல. அதாவது எல்லோரும் எனக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. உனக்கும் எனக்கும் வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடு கிடையாது. நான் வந்து உன்னுள்ளே இருக்கிறேன், நீ வந்து என்னுள்ளே இருக்க. அதனால ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு கனெக்டிவிட்டி மட்டும் இல்ல, ஒருத்தர் நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் நம்ம இணைந்திருக்கிறோம். அதாவது மரம், செடி, கொடி, தாய்மரம் எல்லாத்தோடையும் நமக்கு வந்து ஒரு இணைப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து நம்ம தனித்தன்மை அப்படிங்கறத விட்டுரும். அதாவது நாம மட்டும் தனியா இருக்கோம், நாம மட்டும் தனியா இருக்கோங்கிறது போய் எல்லோருடையும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள புரிய ஆரம்பிக்குது. அதாவது இல்யூஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து அது ரிச்சர்ட் பர்க் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் போய் ஒரு குகைக்குள்ள படுத்துருப்பான். சடனா வந்து அவன் மேல வந்து திடீர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒளி கதிர் அவன் மேல வரும். வந்த உடனே அவன் கண்ணை திறந்து பார்ப்பான். எது என்ன இருக்கிறதுனே தெரியாது அவனுக்கு. அப்ப அவன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மரத்துல பார்த்தா அவன் தெரியுமா, மரத்தோட இலையில பார்த்தா அவன் தெரியுமா, ஒரு பூல பார்த்தா அவன் தெரியுமா, மலையில பார்த்தா அவன் தெரியுமா, இப்படி எல்லாத்துக்குள்ளயுமே வந்து அவன் அவனை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, ஓஹோ எல்லாத்துக்குள்ளயும் நான் இருக்கேன் அப்படின்னா மத்தது எல்லாத்துக்குள்ளயும் நான் இருக்கேன் இல்லையா, அப்ப எனக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம். ரெண்டு பேருமே நாம வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய கருத்தை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி வந்து நாம வந்து இந்த ஆற்றல் நிலைக்கு போய் ஒன்றாகும் போது நாம எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி கோப்ப வந்து காம்படிஷன் எதுக்கு நமக்கு. இப்ப நமக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷனை வந்து நாமளே வந்து சந்தோஷமா ஓ கிடைச்சிருக்கா நல்லது அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுனால நமக்கு வந்து அது எந்த ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பயம் இல்லை. நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு வந்து நமக்கு வந்து அது ஒரு த்ரெட்டாக நம்ம பாக்குறது இல்ல. அதனால வந்து எல்லாரோடைய மகிழ்ச்சியிலையும் நம்மளால வந்து பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அவங்களோடயும் நம்மளால ஜாயின் பண்ண முடியுது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா நமக்கு உள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பா எனக்கும் இருக்கும், இந்த ஒரு சான்ஸ் இல்ல எனக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா எனக்கும் வேற விதத்துல இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அதனால வந்து இந்த போட்டி பொறாமை இதையெல்லாம் இருக்கிறது இல்ல. நாம வந்து ஒருத்தர் வந்து ஒத்துழைக்கிறோம், கோஆபரேட் பண்ணி நம்ம போகும்போது நாமளும் வளர்கிறோம், மற்றவங்களுக்கும் வந்து நம்ம வளர விடுகிறோம். அதனால இந்த ஒரு பெரிய குவாலிட்டி நமக்குள்ள வந்து வருது. அதாவது வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாம இருக்கு. என்னுள் வரம்பற்ற திறன் இருக்கு. அதாவது இந்த ஆற்றல் புலத்துல வந்து எல்லையற்ற வந்து சாத்தியக்கூறுகள் உள்ளது. நேத்து கூட நம்ம பார்த்தோம். நம்ம வந்து நமக்கு தெரியறது வந்து ஒரு 5 6 வந்து சாத்தியங்கள் தான் அப்படின்னு பார்த்தோம்னா குவாண்டல் ஆற்றல் புலத்துல அதுவே 50ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், எவ்வளவு வேணுமானாலும் இருக்கும். அவை வந்து நம்மளால தியானம் செஞ்சு அந்த குவாண்டல் ஆற்றல் புலத்தோடு போய் நாம அந்த இதை உணரும் போது நமக்குள்ளேயே ஒரு கான்பிடன்ஸ் தெரியுது. என்கிட்ட வந்து நிறைய வந்து பவர் இருக்கு, என்னால வந்து அதை வந்து என்ன வேணுமோ என்னால எனக்கு அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ண எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய குறுகிய மனம் அப்படிங்கிறது வந்து விரிவடைகிறது. அதை வந்து குறுகிய மனத்திலிருந்து படைப்பு மனம், நம்ம புதுசாக ஏதாவது வந்து உருவாக்கலாமா, இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு படைப்பு தன்மை நம்ம மனத்துக்குள்ள வருது. இல்லைன்னா முன்ன வந்து நம்ம நினைச்சதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவுதான் அப்படிங்கிறது போகி படைப்பு மனம் வரும்போது புதியதாக ஏதாவது உருவாக்கக்கூடிய ஒரு திறன் நமக்குள்ள வருது. அதாவது வந்து என் யதார்த்தம் என்னால் அப்படிங்கிறது. அதாவது வந்து ஆப்சர்வேஷன் கிரியேட்ஸ் பாசிபிலிட்டிஸ். நம்ம இது வந்து வந்து அந்த 5 படிகளில ஒன்றாக பார்த்தோம். மேனிஃபெஸ்டேஷன் அல்லனா வந்து கனவை நனவாக்கும் அந்த செயல்முறையிலே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கு. அது மட்டுமில்ல குவாண்டம் ஆற்றல் புலத்துல கூட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னா ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், அதாவது வந்து அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. உற்று நோக்குதல் சாத்தியங்களை உருவாக்கிறது.
அதாவது வந்து எந்த ஒரு நமக்கு என்ன தேவையோ என்ன லட்சியங்கள் இருக்கோ அதை நாம முதல்ல வந்து தெளிவா அதை வந்து நம்ம எழுதி வச்சிட்டோமா, அப்புறம் வந்து அந்த இதை வந்து நம்ம முழு மனதாக தியானத்துல போய் உற்று நோக்கும் போது அது நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதான் அன்னைக்கு கூட நம்ம அப்சர்வேஷன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது வந்து ஆஹ் இந்த நமக்குடைய சாத்தியக்கூறுகள் எல்லாமே வந்து அங்க நிறைந்து இருக்கு. 5 10 1000 மாதிரி இருக்கு. எப்படி வந்து இந்த வானத்துல வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆற்றலுக்குள்ள வந்து நிறைய வந்து சாத்தியங்கள் உள்ளன. ஏன்னா அது நமக்கு ஒண்ணு மட்டும் கிடையாது, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கு. கார் வேணுமா, வீடு வேணுமா, பணம் வேணுமா, ஹெல்த் வேணுமா, கரியர் வேணுமா, புகழ் வேணுமா, எது நமக்கு தேவையோ அது அத்தனையுமே அந்த இடத்துல வந்து ஒரு சாத்தியங்களாக இருக்கு. நமக்கு என்ன வேணுங்கிறத நாம வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை போய் நம்மளால கொண்டு வர முடியும். அப்படி வரும்போது நாம என்ன பண்ணுவோம், பழியில இருந்து உரிமைக்கு போகிறோம். அதாவது நார்மலா நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தது, நம்ம வந்து 2 பேரோட சேர்ந்து பண்றோம், இல்ல யாராவது வந்து ஏதாவது நமக்கு சொல்லி அதுல வந்து நம்ம வந்து நல்லா பண்ணி அதை வந்து சக்சஸ் ஆயிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே அந்த காரியம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் பண்ணேன், இவங்களை கேட்டுதான் நான் செஞ்சேன் அப்படிங்கறது வந்து அவங்க மேல பழிய போட்டுரும். அதாவது சரியா வந்து மத்தவங்கள மேல நம்ம ஈஸியா நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடியது நடக்கலைன்னா அவங்கதான் சொன்னாங்க, ஆனா நடந்தா என்னது அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையில் தியானத்துக்கு முன்னாடி இருப்போம். ஆனா இந்த ஆன்மீக நுண்ணறிவு வளர வளர நாம வந்து அதுக்கு தேவையான உரிமையை நம்ம எடுத்துப்போம். அதாவது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துப்போம். ஓ இது இந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே, நான் பண்ணினேன், நான் இதற்கு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இது எப்படி இருந்தாலும் அது என்னுடையது, என்னுடைய ஓன் படைப்பு தான், அதனால எனக்கு வந்து நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொறுப்பேற்றக்கூடிய ஒரு மனநிலை வந்து வருது. அதனால பழியிலிருந்து நாம வந்து உரிமைக்கு போகிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதையும் வந்து நாம வந்து இது என்னுடையது, என்னோட படைப்பு அப்படின்னு எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு தைரியம் நமக்குள்ள வருது. அதாவது எங்கும் மிகுதி, அதாவது அபண்டன்ஸ். எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து பயமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம கிட்ட கொஞ்சம் சமாச்சாரம் இருந்தாதான் வந்து நம்ம பயந்துப்போம். இது எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து இது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு, எங்க வேணும்னாலும் இருக்கு. தேவைக்கு வேண்டியது இருக்கு, மிகுதியாக எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயம் இருக்காது. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாயில இருந்து நம்ம வந்து வந்து யாருக்காவது வந்து வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த 100 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து கொடுக்கணுமா அப்படிங்கறது யோசிப்போம். அதுவே நம்ம கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 100 ரூபாய் கேட்டாங்கன்னா நம்ம தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்படியும் ஒரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு வந்து கோணம் என்னன்னு கேட்டா, நம்ம கிட்டயே ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஆனா யாராவது வந்து உதவி கேட்கறாங்க போது ஒரு 20 ரூபாய் கேட்கறாங்கன்னா அந்த 100 ரூபாயில 20 ரூபாய் எடுத்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு உடனடியா நம்ம கொடுத்துறோம். அப்படி உடனடியாக கொடுக்கும் போது அந்த 100 ரூபாயில கூட நமக்கு வந்து என்கிட்ட நிறைய இருக்கு, தேவையான அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும்போது எனக்கு எப்பவுமே இவ்வளவுதான் இருக்கா, இது எனக்கு பத்தாம போயிடுச்சுன்னா எனக்கு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இது என்கிட்ட ரொம்ப குறைச்சலா இருக்கு அப்படிங்கிற அந்த பற்றாக்குறையோட இதுல இருந்து நம்ம விட்டுறோம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு, எது எவ்வளவு கொடுத்தாலும் வரும். இப்ப நான் இது கொடுத்தேன்னா திரும்பி எனக்கு வந்து அதே மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் வந்து என்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். பண்ணுங்கிட்ட வரக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்குள்ள வரும். அந்த பற்றாக்குறையிலிருந்து வளத்துக்கு போறோம். வளம்னா நிறைய இருக்கு நம்ம கிட்ட, எதுக்கு நாம வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு போறோம். அதாவது மூவிங் வந்து இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த அளவுக்கு நான் நிறைய என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போறோம். அதான் வந்து ஒரு பெரிய அறிஞர் கூட சொல்றார், நமக்கு வந்து இந்த உலகத்துல என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும். உணவாகட்டும், உடையாகட்டும், இல்ல நீராகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம தேவைக்கு எவ்வளவு வேணுமோ இருக்கு. ஆனா நம்மளுடைய பேராசைக்கு தான் அது கிடையாது. நமக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம்னா
அதுக்கு வந்து இதை வந்து இந்த உலகத்துல கிடையாது. ஆனா நமக்கு தேவைக்கு எவ்வளவு வேணுமோ நிறைய இருக்கு, எந்தவித குறையுமே இல்லை இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிஞர் சொல்றார். அந்த மாதிரி நாம வந்து இதுல என்ன நினைக்கிறோம்னா, நிறைய என்கிட்ட இருக்கு, ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலயும் நிறைய இருக்கு. அதனால நான் வந்து எதை என்ன கொடுத்தாலும் திரும்பி எனக்கு அது வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையிலிருந்து நாம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் இங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது உயர் நுண்ணறிவு பேராற்றல் எனக்கு உதவுகிறது. அதாவது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அஹ், உயர் நுண்ணறிவு, அதாவது ஹையர் இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அதாவது நம்ம வந்து பாக்குறோமோ இல்லையோ, உணர்றோமோ இல்லையோ, ஆனா வந்து அந்த ஒரு நுண்ணறிவு என் கூட எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வே நமக்கு வந்து இந்த தியானம் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. அந்த தியானம் பண்ணாம நம்ம இருக்கும்போது அது நம்ம கூட இருந்தா கூட நம்ம அதை ஃபீல் பண்றது இல்ல. ஆனா இந்த தியானம் நம்ம தினம் செய்ய 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 நமக்கு எப்பவுமே ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. எப்போ ஒரு ஹையர் கூடயே இருக்கு. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த பிசினஸ் வந்து கொஞ்ச நாள் சரியா போச்சு, திடீர்னு வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண நமக்கு போகல, இல்லைன்னா சில சமயம் வந்து அதுக்கு பதில வந்து சில சவால்கள் அதுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னோம்னா கூட நம்ம தியானத்துக்கு முன்னாடி இருந்தோம்னா தளர்ந்துருவோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வருது, ஏன் நான் இதை வந்து எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னலாம் உள்ள நமக்கு வந்து ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது, சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப வந்து இது நாம தானே செஞ்சோம், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கறது ஒண்ணு பாக்குறோம். இந்த சூழ்நிலை எனக்கு இந்த ஒரு நிலை வந்திருக்குன்னா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, அந்த வந்து உயர் நுண்ணறிவு என்கிட்ட எப்பவுமே என் கூடவே இருக்கு, கண்டிப்பாக அது எனக்கு வழி நடத்தும். நான் இதுல இருந்து எப்படி வந்து வெளியே வரும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக எனக்குள்ள வந்து வரணும். எப்படி இந்த பிரச்சனையில நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற வழிமுறைகளை கண்டிப்பாக வந்து எனக்கு கிடைக்கும், எனக்கு அது சொல்லும். அதனால அதோட உதவி இருக்கும்போது மற்றவங்க யாரும் உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணும். அது மட்டும் இல்ல, நாம வந்து எல்லாருமே ஒன்றோடு ஒன்றை இணைந்து இருக்கிறதுனால மத்தவங்க நமக்கு உதவி பண்றாங்களோ இல்லையோ, நாம அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஏன்னா வந்து நாமளாவே போய் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் நாம வந்து இவருக்கு ஒரு தேவை இருக்கும்போது நாம வந்து அவங்களுக்கு போய் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் நமக்கு வருது. இல்லைன்னா முதல்ல அவங்க பண்ணுக்கு வந்து உதவி செய்யலையே, நான் மட்டும் போய் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு போயிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்றாக இணைந்திருக்கோம், நமக்குள்ள வந்து ஒரு எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. அதனால வந்து அது மட்டும் இல்ல, நமக்கு இந்த உயர் நுண்ணறிவு நம்ம கூட இருக்கு. அப்ப இருக்கும்போது நமக்கு என்ன பயம், அது வந்து அதனால மத்தவங்க வந்து உதவி செய்தாங்கன்னா ரொம்ப நல்லது, பண்ணட்டும். இப்படி பண்ணலைனாலும் வந்து அவங்க ஏன் பண்ணல எதுக்கு பண்ணல அப்படிங்கிறது இல்ல. இதை வச்சுட்டு என்னால வந்து என்னோட சவால்களை நான் வந்து ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நான் வெளியே வருவேன், இல்ல என்னுடைய தினசரி வாழ்க்கையை என்னால மாற்றக்குள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனால நம்ம வந்து மனத்திலிருந்து இதயத்துக்கு போறோம். இந்த எல்லா எண்ணங்களுமே நம்ம மனதுக்குள்ளதான் வருது. இதை பண்ணலாமா வேண்டாமா, அதுவா இதுவா, எல்லாமே நம்ம மனம் வந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எண்ணங்களை நமக்குள்ள பொறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணத்துல இருந்து நாம் இதயத்துக்கு போகிறோம். ஏன்னா இதயம் நம்ம பாக்குறோம். தினம் நம்ம வந்து இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை நம்ம தியானத்துக்குள்ள பண்றோம். இதயம்ங்கிறது வந்து ஒரு உணர்வுகளின் இருப்பிடம். அந்த இதயத்துல வந்து எப்பவுமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது, உயர்ந்த உணர்வுகள் அதுக்குள்ள நமக்கு இருக்கும்போது, அன்பு, ஒரு சந்தோஷம், கருணை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதயத்தை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஒரு நோக்கு வாழ்க்கையை பற்றி நல்ல வந்து விரிவடைகிறது. அதான் வந்து ஓஷோ சொல்லுவார், எப்பவுமே நம்ம எதை செய்தாலும் நமது இதயத்தை கேட்டு செய்யணும் அப்படின்பார். மனதை விட நமக்கு இதயத்தை வந்து அதிகமாக வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால இதயத்தை கேட்டு என்ன செய்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கூட சொல்லுவாங்க, மனம் வந்து எப்பவுமே வந்து ஏன்னா அது மூளையும் வந்து, மனமும் மூளையும் எப்பவுமே வந்து நமக்கு பலவிதமான ஒரு எண்ணங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும். இதை பண்ணலாமா, இதை பண்ணிடுச்சுன்னா இது இப்படி போகலைன்னா, இது சரியா வரலன்னா அப்புறம் நம்ம எப்படி வெளியே வருது, அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் நம்ம இதயம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அஹ் என்ன தேவையோ அந்த உணர்வோடு அது நமக்கு வழிகாட்டும்.
அதனால வந்து நம்ம மனத்திலிருந்து இதயத்தோடு போகிறோம். அந்த இதயம் வந்து நமக்கு ஆஹ் மூ நான் வந்து இதயத்துக்கு போகும்போதுதான் நாம வந்து எல்லோரோடும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எனக்கும் அவருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அந்த மாதிரி வந்து உயர்ந்த உணர்வுகளை எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால நாம வந்து இந்த ஆன்மீக நுண்ணறிவானது வந்து மனதிலிருந்து நம்ம இதயத்துக்கு வந்து அஹ் நம்மளை கொண்டு போகுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மொத்தமான வாழ்க்கையுமே இது மாற்றி கொடுக்குது நமக்கு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு விரிந்த ஒரு மனப்பான்மையை நமக்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக நுண்ணறிவு நமக்கு வரும்போது பாக்கி தேவையான எல்லா நுண்ணறிவுகளும் தன்னால் அதுக்குள்ள வந்துடுறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நுண்ணறிவு நம்ம தினம் தியானம் செய்யும் போது நமக்குள்ளே வருகிறது, வளர்கிறது. அப்புறம் நம்ம அதோட உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்.